தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த திருவள்ளூர் மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். தாவேக ஆட்சியில முழுமையா மின்சார தட்டுப்பாடு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அது மாதிரி பின்னோக்கி போயிருக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா கலாச்சாரமா இருக்குது. எங்க பார்த்தாலும் ரவுடிசமா இருக்குது. சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்துட்டு நான் தாவேக ஓட்டு போட்டேன், நான் தான் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய அட்ராசிட்டி வந்து அதிகமாயிருச்சு. யாரை ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாரை போய் அணுகிறதுனே ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில வந்து இந்த தமிழ்நாடு வந்து போயின்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் பின்னோக்கி தான் போயிருக்கே தவிர இந்த ஒரு மாச காலத்துல எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னோக்கி செல்ற மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு மாசம் ஆகுது. எல்லா ஸ்டேஷன்லயும் எல்லா ரவுடிகளும் தேடி தேடி பிடிச்சிட்டு 110 போடுறாங்க. இது ரொம்ப பப்ளிக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த கஞ்சா யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களையும் வந்து போலீஸ் வந்து விடாம துரத்திட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. இதையும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய கரண்ட் பிரச்சனை இருக்குது ஊர்ல. நிறைய இந்த கஞ்சா விற்கிறது, மது பழக்கம், நிறைய இடத்துல போதைப் பொருள்லாம் நிறைய நம்ம இருக்கிற ஏரியாவிலேயே நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அது ஒன்றும் போலீஸ் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அதுக்கெல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரம் விரைவான நடவடிக்கை எடுத்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா நல்லா இருக்கும். இல்லை இப்போதானே வந்துருக்கிறாங்க, போக போக தான் ஒன்றும் தெரியும். எல்லாம் புதுசில் அப்படி தான் இருப்பாங்க, போக போக தானே தெரியும்.